தமிழ்நாட்டில் எப்படி முதுமலை ஃபாரஸ்ட் ஃபேமஸோ அதேமாதிரி கர்நாடகாவில் பந்திப்பூர் ஃபாரஸ்ட் ரொம்ப ஃபேமஸ். பந்திப்பூர் ஃபாரஸ்ட், முதுமலை இது ரெண்டு எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா இது மூணையும் சேர்த்தாப்புல ஊட்டி மலைக்கு மேலே ஒரு பெரிய காடு தான் இந்த ஃபாரஸ்ட். இங்கே என்ன ஃபேமஸ் அப்படின்னா நீங்கள் உங்களோட காரில் இந்த ஃபாரஸ்ட்குள்ளே டீப் ஃபாரஸ்ட்டில் ட்ரைவ் பண்ணி போகலாம். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க சஃபாரி தான் அவ்வளோ ஃபேமஸ். பெஸ்ட் டைம் டு விசிட் பார்த்தீங்கன்னா அக்டோபர் டு பிப்ரவரி. அந்த டைமில் மழை பெஞ்சு அவ்வளோ அழகாக இருக்குங்க. பந்திப்பூர் சஃபாரி டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா காலையில் 6 to 8, ஈவினிங் 3 to 5 1 hour ரைட் ஆஃபர் பண்ணுறாங்க. ஜிப்சி ரைடுக்கு வந்து 3800 per ஜிப்சி ப்ளஸ் 300 per ஹெட் சார்ஜ் பண்ணுறாங்க. இதே நீங்கள் பஸ் சஃபாரி போனீங்கன்னா 610 சார்ஜ் பண்ணுறாங்க பெர் பர்சனுக்கு. சைல்டுக்கு 150 சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் சஃபாரி போனீங்க அப்படின்னா நம்ம போகிற ரோட்டில் வந்து ஆஃப் ரோட்டில் உங்களுக்கு இன்டீரியர் ஃபாரஸ்ட்டில் கூட்டு போவாங்க. நீங்கள் இந்த மாதிரி நிறைய டைகர், எலிஃபண்ட் இந்த மாதிரி நிறைய விலங்குகளை ஸ்பாட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நாங்கள் காரில் போனதுனால குழந்தை இருக்கிறனால சஃபாரி போட, ஏன்னா ஆஃப் ரோட்டில் வந்து குழந்தைட்டு உள்ளே போக முடியாது. ஸோ அதனால் நாங்கள் வந்து சஃபாரி கேன்சல் பண்ணிட்டோம். ஸோ நாங்கள் காரில் தான் உள்ளே போனோம். இந்த ஃபாரஸ்ட் ரோடு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 18 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுங்க. ஸோ இந்த ரோட்டில் நீங்கள் போனாலே நிறைய விலங்குகள் பார்க்கணும். நாங்கள் உள்ளே என்ட்ரானே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மான், ஒரு ஆடு மந்த மாதிரி அவ்வளோ மான் உள்ளே இருக்குங்க. 20 rupees சார்ஜ் பண்ணாங்க நம்ம காரில் உள்ளே போகிறதுக்கு. டைமிங் பார்த்தீங்கன்னா காலைல 6 மணிலேருந்து நைட் 9 மணி வரைக்கும் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பஸ்ஸஸ் மட்டும் தான் போகும். நம்மளோட ப்ரைவேட் வெஹிக்கிள் எதுவுமே அலோவ் பண்ண மாட்டோம். ஸோ டைமிங் பிளான் பண்ணிக்கோங்க. ரோட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிங்கிள் ரோடு தான். அதுவும் போகிற ரோடில் அவ்வளோ ஸ்பீட் பிரேக்கர்ஸ், ரெண்டு பக்கம் ஃபுல்லாக ஃபாரஸ்ட், நிறைய விலங்குகளை ஸ்பாட் பண்ணலாம். நீங்கள் ஈவினிங் டைமோ ஏர்லி மார்னிங் டைம் போனீங்கன்னா நிறைய விலங்கு பார்க்க நிறைய வாய்ப்பு இருக்குது. நாங்கள் வந்து ஒரு 3 o'clock மேலே தான் உள்ளே என்ட்ராய் உள்ளே போயிட்டு இருந்தோம். ஸோ நாங்கள் போனப்போ பெருசாக விலங்குகள் எதுவுமே எங்கள் கண்ணில் அகப்படலை. மான் மட்டும் தான் பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ நீங்கள் போகிறப்ப எந்தெந்த விலங்குலாம் பார்த்தீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு 13 கிலோமீட்டர் தாண்டினதுக்கப்புறம் நம்மளோட பார்டர் ரீச் ஆகிட்டோம். அதாவது கேரளா தமிழ்நாடு எல்லை ரீச் ஆகிட்டோம். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா உள்ளே போகணும் லெஃப்ட் சைட் சைன் போர்டு வச்சுருக்காங்க. நைட் 9 மணிலேருந்து காலைல 6 மணி வரைக்கும் டிராஃபிக் க்ளோஸ் பண்ணிடுவோம். ஆனால் நைட் கவர்மெண்ட் பஸ்ஸஸ் மட்டும் உள்ளே போயிட்டு வரும். அதாவது தான் எந்த வண்டியுமே உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. கர்நாடகா பார்டர் நினைக்கிறேன். கர்நாடகா ஸ்டேட் அதுக்கு தமிழ்நாடு ஸ்டேட் ஓப்பன் ஆகும். அங்கேயும் இதே மாதிரி பண்ணுவாங்களா? மங்கீஸ், பாய் மங்கீஸ், கர்நாடகா மங்கீஸ். நாங்க எங்க ஊருக்கு வந்துட்டோம். இந்த ட்ரிப்பை நம்ம கோயம்புத்தூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி பண்ணாரி போயிட்டு மேலே மைசூர் போயிட்டு மைசூரில் சுற்றி பார்த்துட்டு அங்கேருந்து திரும்ப பந்திப்பூர் ஃபாரஸ்ட் வழியாக ஊட்டி வந்து ஊட்டிலேருந்து கோயம்புத்தூர் வர ஒரு ரவுண்ட் ட்ரிப்பு. ஆல்ரெடி நம்ம 2 வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு முன்னாடி போகிற ஒரு ப்ளூ கலர் கார் பார்த்தீங்கன்னா கர்நாடகா ரெஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள். நம்ம வண்டியை ஸ்டாப் பண்ணலை தமிழ்நாடு பார்டருக்குள்ளே. ஸோ அதர் ஸ்டேட் வண்டியை ஸ்டாப் பண்ணி மேபி இவங்க 20 to 30 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. நம்ம அங்கேருந்து நேராக எங்கே போனோம் அப்படின்னா முதுமலையில் ஃபேமஸான எலிஃபண்ட் கேம்ப். காலையிலையும் சாயந்தரமும் 2 டைம் வந்து கேம்ப் பண்ணுறாங்க. ஒரு ஆள் 30 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. உள்ளே போனீங்கன்னா கிட்டத்தட்ட 15 to 20 யானைக்கு நம்ம கண்ணு முன்னாடி சாப்பாடு கொடுக்குறாங்க. அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ அதை மிஸ் பண்ணி தான் இந்த ட்ரிப் பற்றி சொல்லணும் அப்படின்னா இதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ரவுண்ட் ட்ரிப்னா என்னென்னா நம்ம கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி நிறைய பிளேசஸை பார்த்து ரவுண்ட் அடிச்சு திரும்ப நம்ம கோயம்புத்தூரே வர மாதிரி ஒரு ரவுண்ட் ட்ரிப்பு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஃபியூச்சர்லேயே பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த ட்ரிப்பு வந்து ஒரு 450 kilometers கவரேஜ். நம்ம பார்த்தீங்கன்னா முதுமலை ரீச் ஆகிட்டோம். முதுமலை ரீச் ஆகும் டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு 5 o'clock இருக்கும். ஸோ முதுமலைக்கு முன்னாடி தெப்பக்காடுன்னு ஒரு ஏரியா இருக்குது. தெப்பக்காட்டில் தான் யானைகள் முகாம் இருக்குது. ஸோ அங்கே நீங்கள் போய் வெஹிக்கிள் பார்க் பண்ணிட்டு மேலே டிக்கெட் கவுண்டர் இருக்குது. அங்கே போனீங்கன்னா முதுமலை சஃபாரி இங்கே வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. முதுமலை சஃபாரிக்கு அங்கே டிக்கெட் தராங்க. ப்ளஸ் வந்து நம்ம அங்கே எலிஃபண்ட் கேம்புக்கு அங்கே தான் டிக்கெட் தராங்க. டிக்கெட் வாங்கிட்டு அங்கே போனால் அலோவ் பண்ணுவாங்க. நிறைய பேர் அது தெரியாமல் நிறைய கேம்புக்கு போயிடுறாங்க. அங்கே போய்ட்டு திரும்ப ரிட்டர்ன் வராங்க. அது ஒரு 2 kilometers தான். பட் இருந்தாலும் நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டு கேம்புக்கு போங்க. முதுமலை சஃபாரி டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். இங்கேயும் காலை 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும், ஈவினிங் வந்து 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் இங்கே வந்து சஃபாரி கொடுக்குறாங்க. ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மஸ்தா வண்டியில் தான் கூப்பிட்டு போகிறாங்க. அதுக்கு ஒரு ஆளுக்கு 340 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. குழந்தைக்கு 173 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இதே நீங்கள் வந்து தனியாக ஜிப்சி எடுத்து போகிறீங்க அப்படின்னா ஜிப்சிக்கு மட்டுமே 4200 ப்ளஸ் 130 ரூபா பெர் ஹெட்டுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. எலிஃபென்ட் கேம்ப் பார்த்தீங்கன்னா எல்லா நாளுமே இருக்கும். 2 டைம் கண்டக்ட் பண்ணுறாங்க. காலைல 8:30 to 9, ஈவினிங் 5:30 to 6. அடல்ட்டுக்கு 30 rupees, சில்ட்ரனுக்கு 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் போனப்போ அவ்வளோ க்ரௌடு எதிர்பார்க்கவே இல்லை. நாங்கள் 5:30 மணிக்கு ஷார்ப்பாக போயிட்டோம். பட் 6 மணிக்கு மேலே தான் உள்ளே அலோவ் பண்ணாங்க. ஸோ 6 மணிக்கு உள்ளே அலோவ் பண்ணி நேராக மேலே போனால் யானைகளை ஒவ்வொரு யானையாக கூட்டிகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு யானையும் கூப்பிட்டு வந்து அந்தந்த யானைக்கும் நேம் போர்டு வச்சுருக்காங்க. ஸோ அந்த நேம் போர்ட்டை தான் நிப்பாட்டி வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யானைக்கும் நேம் வச்சு அந்தந்த யானைக்கு சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஒரு பெரிய ஸ்கொயர் க்யூப் மாதிரி ஒரு கெட்டியாக சாப்பாடு, வெல்லம், ஒரு கரும்பு, ஒவ்வொரு யானை பேர் போட்டு அந்த யானைக்கு
ஃபுல்லாக ஃபுட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணி ரெடியாக வச்சுருந்தாங்க. ஸோ யானைக்கு என்னென்ன சாப்பாடு தராங்கன்னா கொள்ளு, ராகி, அரிசி, உப்பு, வெல்லம், மினரல் கலவை அது மிக்சர் கொடுக்குறாங்க. அது கூட தேங்காய், கரும்பு. ஸோ இதுதான் அவங்களுக்கு வந்து சாப்பாடு காலையில் நைட்டு. இது தவிர வேறு எதாவது தரான்னு தெரியல. பட் நம்ம கண்ணு முன்னாடி தான் கொடுக்குறாங்க. என்னென்ன கொடுக்குறோன்னு சொல்லி இந்த டிஸ்பிளேல நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு யானை பேரை போட்டு ரெடியாக வச்சுருக்காங்க. ஒரு 3-4 பாகன் இருக்காங்க. எல்லாம் வந்து அந்தந்த சாப்பாடை எடுத்து ஒவ்வொரு யானைக்காக ஊட்டுறாங்க. ஒரு 1/2 ஹவருங்க நல்லா நின்று கண்ணு குளிர யானைகள் சாப்பிட்றத அவ்வளோ அழகாக க்ளோஸ்அப்பில் இருந்து வேடிக்கை பார்க்கலாம். நல்லா யானை, பெண் யானை அவ்வளோ யானைகள் இருக்குது. பிரச்சனைக்கு பொறுமை தாங்கல, அதுவும் கூட்டம் ஜாஸ்தி. ஸோ சீக்கிரம் போனோம்னா வண்டி எடுத்துகிட்டு டிராஃபிக் முன்னாடியே போயிடலாம். நாங்கள் சீக்கிரம் வண்டி எடுத்துகிட்டு கல்லட்டி ரோட்டு வழியாக, அந்த ரோடு வந்து ரொம்ப மோசமான ரோடு. பட் அது என்ன ரொம்ப சின்ன ரோடு, மசனக்குடி தாண்டி கல்லட்டி. ஸோ ரொம்ப ஸ்லோப்பியான ரோடு, ரொம்ப பெண்டான ரோடு, ரொம்ப ஆபத்தான ரோடு. ஸோ நீங்கள் அந்த ரோட்டில் போங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக போங்க. நிறைய ஆக்ஷன் நடந்திருக்கு, நிறைய மர்மங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கேம்பெல்லாம் முடிச்சுட்டு போகிறதுக்கு எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 7:30-8 மணி அந்த ரோட்டில் போகும்போது, கல்லடி ரோட்டில் போகும்போது. ஆனால் நாங்கள் வந்து நாங்கள் கூட சேஃபாக தான் போனோம். எங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா ரோடு ரொம்ப சின்ன ரோடு, ஒரு இருட்டான ரோடாக தான் இருந்துச்சு. இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா பாதுகாக்கப்பட்ட வன உயிர் அது சம்மந்தப்பட்ட இடம். ஸோ அதனால் வந்து ரொம்ப ஒரு அமைதியான இடமா இருந்தது. நீங்களும் தாராளமாக போகலாம், ஒன்றும் ப்ராப்ளம்லாம் கிடையாது. ரொம்ப பயமுறுத்துறாங்க அந்தளவுக்குலாம் ஊன்றலாம் ஒன்றும் இல்லை. ஸோ நாங்கள் சேஃபாக வந்து குன்னூர் ரீச் ஆகிட்டோம். குன்னூரில் வந்து நைட் ரூம் போட்டிருந்தோம். ஸோ மார்னிங் குன்னூருக்கு ரூமுக்கு வெளியே இருக்கிற மார்னிங் வியூ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இதோட இந்த வீடியோ இனிதே நிறைவேறியது. நம்மளோட மைசூர் ட்ரிப் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் எல்லாத்தையும் சந்திக்கலாம். டாடா, பை பை காய்ஸ்.